கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய நாள் 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை. பராபவ வருஷம் ஆனி மாதம் 14ஆம் தேதி. நல்ல சுபதினம். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள், சந்திராஷ்டமம் இன்றைக்கும் கண்டினியூ ஆகிறது. ஆனால் பலமிழந்து இருக்குது. அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடுங்க, அவ்வளோதான் இன்னத்தை பொறுத்த வரைக்கும். அதுவும் மத்தியானத்துக்கு மேலே நல்ல சுப செய்திகள் கேட்க ஆரம்பிப்பீங்க. நல்ல மகிழ்ச்சியான நாள். சந்தோஷமாக இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவ்வளோதான். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், பொதுவாக நல்ல நாள் தான். இருந்தாலும் இந்த பெண்கள் ஏதாவது இண்டிவிஜுவலாக ஷாப்பிங்க்கெல்லாம் போனால், ரிஷபராசி பெண்கள் ஷாப்பிங்க்கெல்லாம் போகும் பொழுது பணம் கொடுக்கல் வாங்கலில் பாக்கி வாங்கிறதோ இல்லை ஜிபே பண்ணும் பொழுது ஒரு டிஜிட்டு 710 ரூபாங்கிறதுக்கு 7100 அடிக்காமலோ ஜாகிரதையாக இருங்க. பண்ணிட்டு வருத்தப்படாதீங்க. அதே மாதிரியே மூத்த தம்பதியர்களுக்கு இடையில் கூட இன்றைக்கி கொஞ்சம் சிறு சிறு சலசலப்புகள் வரலாம். அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டு மேனேஜ் பண்ணிட்டு போங்க. வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் அதில் கவனம் தேவை. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், இன்று நல்ல நாள், நார்மலான நாள். தனவரவு நல்லா இருக்கும். கடன் தொல்லையிலிருந்து விடுபடுறதுக்கான வழிமுறைகள்லாம் தெரியும். பிளான் பண்ணுவீங்க. பிளான் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுவீங்க. ஒர்க் யுவர் பிளான், பிளான் யுவர் ஒர்க். அதுதான் இன்றைக்கி உங்களோட தாரக மந்திரமாக இருக்கும். நல்லா பண்ணுவீங்க. சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், இன்றைக்கி பொதுவான யோகமான நாள். ஆண் பெண் குழந்தை கல்வி கற்பவர்கள் ரிட்டையர் பர்சன்ஸ் எல்லாருக்குமே சப்ஜாடா எல்லாருக்குமே நல்ல நாள். எதில் அப்படின்னாக்கா தன வரவு நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கும். சில பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். அதை பற்றின தகவல்கள் கிடைக்கலாம். இந்த ஸ்பெக்குலேஷன், இந்த ஷேர் மார்க்கெட்ஸில் எல்லாம் போட்டவங்களுக்கு இன்றைக்கி நல்ல லாபம் வரும். அதுக்கான முடிவுகளை எடுப்பீர்கள். நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்கள், நல்ல நாள். இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முடிவுகள்லாம் லாங் ஸ்டாண்டிங், ரொம்ப எதிர்காலத்தை பற்றினதாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடு நிலப்புலன்கள் இதெல்லாம் வாங்குவதற்கோ அல்ல விற்பதற்கோ முயற்சி செய்யும் அன்பர்கள் இந்த டாக்குமெண்ட் ரைட்டர்கிட்ட பக்கத்துலேயே உட்காந்து கண்ணுகத்தி பாம்பு மாதிரி பார்த்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எழுதிக்கிங்க. நீங்கள் எவ்வளோ கரெக்டாக உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தால் கூட ஏதோ ஒன்றில் பட்டா நம்பர் சிட்டா நம்பர் ஏதோ ஒரு வாசகத்தை தப்பாக எழுதிடுவாங்க. அதுவும் நீங்கள் ஓவர் சைட்டில் ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா பின்னாடி காலத்தில் ஏதோ ஒரு காலத்தில் அது வில்லங்கமாக வரும். அதனால் இன்றைக்கி இந்த சாசனம் தொடர்பான விஷயங்கள் ஏதாவது பண்ணக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருந்து நல்ல அதை பூர்த்தி பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்கள், இன்றைக்கி பொதுவாக நல்ல நாள்னு சொல்லிக்கலாம். ஆனால் இந்த நெறிஞ்சி முள்ளு குத்துற மாதிரி சின்ன 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 இரிட்டேஷன்ஸ் ஏதாவது வரலாம். கவனத்தோடு இருங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு மேலே போயிட்டுருப்பீங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தாய் தந்தை குடும்பம் குழந்தைகள் உறவுமுறை நல்லா இருக்குது. உத்தியோகத்தர்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. கவலைப்படுற நாள் எதுவும் கிடையாது. வாழ்த்துக்கள். துலா ராசி அன்பர்கள், உங்களுக்கு இன்றைக்கி கத்தி ரெண்டு பக்கமுமே கூர்மையாக இருக்கிற கத்தி மாதிரி. உங்களுக்கு எப்படின்னா, நீங்கள் பேசுகிற பேச்சு நகைச்சுவை ஒரு ஒரு துள்ளல்
அந்த மாதிரி பேசுகிறது சமயத்தில் உங்களுக்கு நல்லதும் பண்ணும், சமயத்தில் உங்களுக்கு கெடுதலும் பண்ணும். இடம் பொருள் ஏவல் பார்த்து உங்களுடைய ஜோவியலான பேச்சுக்கள்லாம் வச்சுக்கோங்க. ஆனாலும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு எல்லாம் ஜாலியான நாள், நல்ல பொழுதுபோக்கு, நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம் எல்லாமே கிடைக்கும். அந்த குஷியில் வந்து யாரையாவது சீண்டி விட்டுறாதீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையான இருங்க. நாவடக்கம் தேவை. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைக்கி சந்திரன் வந்து உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால சிந்தனை வயப்பட்டவராக இருப்பீர்கள். வீணாக வலிய போய் ஆலோசனைகள் சொல்வீர்கள். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை எண்ணி நீங்களே மெச்சிப்பீங்க. ஆஹா, நான் எப்படி இருக்கேன் பாரு அப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் நீங்கள் தகுதியானவர்கள் தான். அது சுய பாராட்டு உங்களுக்கு அவசியமானது தான். நல்லா இருங்க. உடல் சோர்வெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி நல்லா பிரிஸ்காக இருப்பீங்க. வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து நல்ல நாள், சுகமான நாள், விரயமான நாள், செலவான நாள். எப்படி? சுகமான சுமைகள், சுகமான செலவுகள். இந்த இளம் வயது காளையர்கள், கன்னியர்கள், இந்த மாதிரி காதல் வயப்பட்டு இல்லை காதலை சொல்லலாம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. காதலன்கிட்டேயோ காதலிக்கிட்டேயோ நம்மளோட ஒரு இதை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல காஸ்ட்லி கிஃப்டெல்லாம் வாங்கி தருவீங்க. எல்லாம் கரெக்டு தான், நல்லது தான், சந்தோஷம். இருந்தாலும் பாக்கெட் அந்த அளவுக்கு தாங்குமான்னு பார்த்துக்குங்க. விரலுக்கேற்ற வீக்கம் போகிறோம். கடன் வாங்கி செலவு பண்ணாதீங்க. உங்கள் கையில் என்ன காசு இருக்கோ அது வரைக்கும் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். நல்ல நாள். அதர்வைஸ் வயதில் மூத்தவங்களுக்கும் நல்ல நாள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து வெளிநாட்டு தொடர்பில் ஏற்றுமதி இறக்குமதி, ஏற்றுமதிக்கு முயற்சி பண்ணுறவங்க, இறக்குமதிக்காக பொருளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு வந்து சந்திரனோட கிருப்பையினால், சந்திர அனுகிரகத்தினால் அந்த காரியங்கள் சுபமாக நடக்கும், வெற்றிகரமாக நடக்கும். கொஞ்சம் அலைச்சல் எக்ஸைட்மெண்ட்லாம் இருக்கும். இருந்தாலுமே வியாபாரிகளுக்கு நல்ல நாள். வேலைக்கு போகிறவங்களுக்கு சுகமான மனநிலை, குறைவான பணிச்சுமை நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து நல்ல நாள், நல்லது நடக்கும், நிறைய நல்லது நடக்கும். நீங்கள் எதிரே பார்க்காம நல்லது நடக்கும். ரொம்ப நாளாக நடக்காமல் இருந்த விஷயங்கள்லாம் திடீர்னு சால்வ் ஆகி நடக்கும். மடை திறந்த வெள்ளம் மாதிரி தனம் கை நிறைய அள்ள குறையாமல் வரும். எப்படி வரும்னு தெரில, ஆனாலும் வரும். நல்ல சந்தோஷமாக இருங்க. வரக்கூடிய தனத்தை சேமிப்பிலையும் கொஞ்சம் காட்டுங்க. வியாபாரிகளுக்கு மிக மிக உகந்த நாள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து பிளான் பண்ணி பண்ணுங்கள். எந்த ஒரு காரியத்தையும் ஏனோ தானோன்னு சொல்லிவிட்டு நினச்சதை நினச்ச மாதிரி பண்ணிடணுன்னு பண்ணாதீங்க. முக்கியமாக வயதான தந்தை வீட்டில் இருக்கும் பொழுது கொஞ்சம் கனிவாக பேசுங்க. அவங்களுக்குன்னு மனசில் ஏதோ ஒரு குறை இருந்தால் கூட அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். உராய்வுகள் வேண்டாம். அவருக்கு வந்து ரொம்ப அட்வைசஸ் எல்லாம் வேண்டாம். கொஞ்சம் மன நிம்மதியோடு அவங்கள பார்த்துக்குங்க. அதர்வைஸ் தனம், மற்றபடி சாப்பாடு, தூக்கம், இதுக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சம் இருக்காது. நல்லா இருப்பீங்க. இருந்தாலும் என்னுடைய வேண்டுகோள், அட்வைஸ், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், அப்பாவோ தாத்தாவோ மனம் கோணாமல் நடந்துக்குங்க. வாழ்த்துக்கள். கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம், நமஸ்காரம். இந்த பலன்கள்லாம் எல்லாருக்குமே அப்படியே நடந்துடாது. நடக்கவும் முடியாது, நடக்கவும் கூடாது. சில பேருக்கு சிலது நடக்கும், சில பேருக்கு நான் சொன்னதை விட அதிகமாகவே நடக்கும். இருந்தாலும் எல்லாம் வல்ல ஈசன், ஜோதிஷத்துக்கு குரு, சுகபிரம்ம ரிஷி
அவரை நான் வணங்கி என்னோடய பிரார்த்தனைகள் என்னென்னா, நான் சொன்ன நல்ல விஷயங்களாக உங்களுக்கு படுறது இனியும் அதிகமாகவும், கொஞ்சம் காஷியஸாக ஜாக்கிரதையாக இருங்க. துன்பமான நாள், கஷ்டமான நாள்னு சொல்கிறதெல்லாம் கஷ்டங்களும் துன்பங்களும் குறைந்து மனநிறைவோடு நீங்கள் இருப்பதற்கு ஈசனின் திருவடிகளை பற்றி வணங்குகின்றேன். நமஸ்காரம்.